ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நப்தலி திருப்தி என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். நப்தலி திருப்தி. நப்தலி என்ற ஒரு மனிதனை குறித்து நீங்கள் அறிவீர்கள். யாக்கோபின் குமாரர்களில் ஒருவன், பில்காளின் குமாரன், இரண்டாவது குமாரன் நப்தலி என்னப்பட்டவர். இந்த நப்தலியுடைய சரித்திரம் பொதுவாக மறைந்திருக்கிற ஒரு சரித்திரம். ஆனால் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற, அவருடைய வம்சத்தை குறித்து, ஜனத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி, ஆண்டவர் அவனை திருப்தியாக்கி எவ்வளவு ஆசீர்வாதமாய் நடத்தினாரோ அந்த ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டிலே நமக்கும் உண்டாவதற்கு கிருபை அருளுவாராக என்ற நோக்கத்திலே இதை சொல்லுகிறேன். முதலாவதாக நப்தலியை குறித்து அவனை வழிநடத்தின மோசே ஆசீர்வதித்து சொன்ன வார்த்தைகளில் ஒன்று உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கலாம். உபாகமம் 33:23. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக்கொள் என்றான். அல்லேலூயா. அவர்களை 40 ஆண்டுகள் வழிநடத்தின தலைவனாகிய மோசே கோத்திரமாக ஆசீர்வதித்து பேசும் பொழுது, நப்தலிக்கோ அவன் கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதமானது, நீ தேவனுடைய தயவினால் திருப்தி அடைவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபை, தயவு, அது அதிகமாய் அந்த நப்தலிக்கும் அவன் வம்சத்துக்கும் கிடைத்து அவர்கள் மனதார திருப்தி அடைவார்கள் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதோடு கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பாய். அல்லேலூயா. நீ டு த ஃபுல் யூ வில் பி பிளஸ்ட். நீ அறகுறையா ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய், முழுமையும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. சில பகுதிகளில் ஆசீர்வதிக்கப்பட்டு சில பகுதிகளில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலை மாற்றப்பட்டு நப்தலியின் இந்த ஆசீர்வாதமோ எல்லாருக்கும் உண்டாக கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. அல்லேலூயா. நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக்கொள் என்றான். அவனுடைய மேற்றிசை, மேற்கு திசையில் இருப்பது ஆசேர் கோத்திரம், அவனுடைய தென் திசையில் இருப்பது செபுலோன் மற்றும் இசக்கார் என்கிற கோத்திரங்கள். என்னமோ மோசே அந்த வார்த்தையும் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். இவர்கள் இஸ்ரவேல் நாட்டிலே அல்லது கானான் தேசத்திலே வடக்கு கடைசியிலே வடக்கிலே இருக்கிறவர்கள். இவர்களுக்கு மேற்கு பக்கம் ஆசேர் கோத்திரம், தெற்கு பக்கம் செபுலோன் மற்றும் இசக்கார் கோத்திரங்கள். இந்த 2 கோத்திரங்களிலும் உள்ளதை கூட நீ சுதந்திரப்பாய் என்ற ஒரு வார்த்தையை மோசே அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் தொடர்ந்துள்ள காரியங்களுக்காக ஒன்றை கூட தெரிவிக்கிறேன். இஸ்ரவேலுடைய கீழ்ப்பக்கம், அதாவது தெற்கு பக்கத்திலே எருசலேம் யூதேயா இருக்கிறது. மேல் பக்கத்திலே தான் இந்த நப்தலி, சபுலோன், இசக்கார் போன்ற கோத்திரங்கள், ஆசேர், இவளெல்லாம் இருக்கிறார்கள். இவர் இந்த கோத்திரம், நப்தலி கோத்திரத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிழக்கு பக்கத்திலே கலிலேயா கடல் இருக்கிறது, யோர்தான் நதி இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த நாசரேத் என்று இயேசு வளர்ந்த ஊர் செபுலோன் எல்லைக்குள் இருக்கிறது. இதை கொஞ்சம் மனதில் வைத்துக்கொள்வோம். அடுத்தது நம்ம அது பேச வேண்டியது வரும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த நப்தலிக்கு அந்த சுதந்திரத்தின் எல்கை கொடுக்கப்பட்டிருந்தது. மோசே அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, நீ இப்படியாக பெருகுவாய், கர்த்தருடைய கிருபையினால் அல்லது தயவினால் திருப்தியாவாய், ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பாய், குறிப்பாய் 2 திசைகளிலே நீ சுதந்தரிப்பாய் என்று நல்ல வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா. இன்று நாம் ஒரு நப்தலியை போல தேவனுடைய இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் நமக்கானவைகள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய பிரகாரம் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து மூலமாய் நமக்கு வருகிறது என்று பைபிள் சொல்லுது. ஆபிரகாமுக்கு கொடுத்தது, அவன் சந்ததி கொடுத்தது எல்லாமே ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல நமக்கு வருகிறதில்லை, கிறிஸ்து மூலமாக நமக்கு வருகிறது. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து ஏற்படுத்தின புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி அந்த உடன்படிக்கைகளுக்கு தக்கதாக, அந்த சத்தியத்துக்கு ஏற்றதாக அந்த வார்த்தைகள் நமது வாழ்வில் இந்த ரூபத்தில் பலிக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே கண்டிப்பாக கர்த்தர் இந்த நப்தலிக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நம் ஒவ்வொருவர் வாழ்விலும், நம்முடைய குடும்பங்களிலும் சந்ததிகளிலும் என்ன முறையில் தர அவர் மனசுல இன்னைக்கு சித்தம் வச்சிருக்கிறாரோ அது அப்படியே நம்முடைய தலைகளிலே இறங்கட்டும். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் அதை அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. முதலாவது, தேவனுடைய கிருபையினால் அல்லது தயவினால் திருப்தி அடைகின்ற ஒரு பாக்கியம். ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். பணம் இருந்ததுனால திருப்தி வராது, நம்ம நினைச்சது நடந்துட்டதுனாலையும் திருப்தி வந்துடாது. ஆனால் தேவன் நம்மேல் பாராட்டுகிற தயவு கிடைத்தா கண்டிப்பா திருப்தி வரும். அல்லேலூயா. அதுதான் விஷயம். எது நடந்ததோ நடக்கலையோ ஆண்டவர் நடத்துவார். நமக்கு எல்லாத்தையும் நடத்தி நம்மளை திருப்தியாக்குற தெய்வம் தான், தந்து நம்மளை திருப்தியாக்குற தெய்வம் தான். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னவர் நன்மைகளை அளிப்பார். அதே வேளையில் அன்பர்களே, அவர் நமக்கு பாராட்டுகிற ஒரு கிருபை இருக்கிறது, அவர் நம்மேல் வைத்த தயவு இருக்கிறது. அதனால் நம் வாழ்வு என்றைக்கும் திருப்தியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மனுஷ வாழ்க்கையில குறைகள் உண்டு, குறையில்லாத மனுஷன் இல்லை. குறைவு வரும் பொழுதுதான் அதிருப்தி வர ஆரம்பிக்கிறது. எல்லா மனசுல சஞ்சலங்கள் பாரங்கள் அனைத்தும் அந்த குறைவு வழியாத்தான் உள்ள நுழையுது. அந்த குறைவுகள் ஏற்படும் பொழுதெல்லாம் தேவனுடைய தயவு தான் அந்த குறைவு என்கிறத மாற்றுகிறது. அல்லேலூயா. அல்லது அதுக்கு ஈடு கொடுக்கிறது, ஈடு கொடுத்து தீமை உள்ள பிரவேசிக்காதபடி பாதுகாக்கிறது. அந்த நம்முடைய குறைகளில் விளங்குகிற தேவ தயவு, தேவ கிருபை. அல்லேலூயா. எனவே அதை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பாத்திரமாக கிருபா பாத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? கிருபையின் பாத்திரங்கள், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரங்களாக, தேவனுடைய கிருபையை தக்க வைத்துக் கொள்ளுகிற பாத்திரங்களாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் கிருபை எதிர்பார்க்கணும். காலை தோறும் கர்த்தர் நம்மை கிருபையினால் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப அதிகாலை தோறும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அதனுடைய அர்த்தம் என்ன? உங்க தயவு எனக்கு வேண்டுமப்பா என்று சொல்லித்தான் காலையில் அவரை நோக்கி பார்க்கிறோம். இல்லாவிட்டா நம்ம வேற ஆட்களை நோக்கி பார்க்க போயிடுவோம். நாம் அங்கெல்லாம் போகாம முதல் காலையில் எழும்பின உடனே கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம் என்றாலே அதனுடைய அர்த்தம் என்ன? அப்பா, நீங்க எல்லாமே என்னால் வாழ முடியாதப்பா, நீங்க தந்த இந்த நாளிலே நான் எப்படி வாழணும், கிருபையை தாங்கப்பா என்று சொல்லி நாம் அவரை திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த பழக்கம் எல்லாருக்கும் வந்துருச்சா? இதுவரை இல்லாதவர்களுக்கும் 1ஆம் தேதியிலிருந்து வந்துருச்சா? இல்லைன்னா பரவாயில்ல, 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆமேன். 1ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. எல்லா நாளும் கர்த்தர் தருகிறது தான். அதனால இன்னையிலிருந்தோ நாளையிலிருந்தோ ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. காலை தோறும் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். தேவ தயவினால் நீங்கள் திருப்தி ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. காலை தோறும் வருகிற கிருபை வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திருக்க செய்யும் என்று நம்ம புது வருஷ ஆராதனையில் அந்த வசனத்தை தியானித்தோம். அது ஒன்று வாசிக்க முடியுமா யாராவது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை தோறும் ஆண்டவர் தரக்கூடிய கிருபை நமக்கு வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்திருக்க பண்ணும். ரெஃபரன்ஸ் சொல்ல முடியாது, நீங்க தான் எடுத்து வாசிக்கணும். முடியுமா? ஸ்தோத்திரம். எங்கள் ஆயுசு நாட்கள், அது ரெஃபரன்ஸ் சொல்லி வாசி. சங்கீதம் 90
14. சரி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. காலையிலே உமது கிருபையால் திருப்தியாக்கும். நப்தலி தேவனுடைய தயவினால் திருப்தி அடைவான். அப்ப காலைதோறும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த நாளுக்கு மட்டும் இல்லையா, இப்படி டெய்லி அவரை நம்ம காலையில நோக்கி பார்த்தா அங்க இறங்குகிற கிருபை வாழ்நாளெல்லாம் நம்மை களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி செய்யும். அல்லேலூயா. அதுதான் அதுல உள்ள பெரிய பிளஸிங். அப்படினால தெய்வ மக்களே, நம்ம எப்பவுமே ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை சொல்லும் பொழுது நிபந்தனையும் வலியுறுத்தி சொல்லி கொண்டே இருக்கிறோம். அது நம்முடைய பழக்கம். ஏன்னா அந்த நிபந்தனையை நிறைவேற்றினா தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. வெறுமனே வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி உங்களை உணர்ச்சி வசப்படுத்தினா அதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ மனசுல பெற்றுக்கொண்டது போல ஒரு உணர்ச்சியில போவீங்களே தவிர வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் காலைதோறும் கிருபை தருகிறேன்னு சொல்லிட்டாரு. காலைதோறும் கிருபையினால திருப்தியாக்குவேன்னு சொன்னாரு. காலையில உறங்கிட்டு கிடந்தா எப்படி செய்வாரு? காலையில கண்ட இடம் ஓடிக்கொண்டு இருந்தா எப்படி செய்வாரு? காலையில அவர் சமூகத்தில் இருந்தால் கண்டிப்பாக அதை செய்வார். அல்லேலூயா. ஆனபடினால்தான் எல்லாரும் எவ்வளவு அவசரம் இருந்தாலும் அதற்கு முன்னதாக எழும்புகிற பழக்கத்தை வைத்து காலை தோறும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதியுங்க, பாடுங்க, வேத வசனங்களை தியானிங்க. அப்படி கர்த்தருக்குள் பலன் அடைந்த பிறகு, அவருடைய கிருபையும் தயவும் காலையில பெற்றுக்கொண்ட பிறகு இறங்கி அந்த நாள் வாழ்க்கையை சந்திங்க. கர்த்தர் களிகூர்ந்து மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கை தேவனுடைய தயவினால் திருப்தியாயிருக்கும். தெரிந்ததானாலும் நினைப்பூட்டுகிறேன், கர்த்தருடைய கிருபை எந்த பாத்திரத்திலே இறங்கும் தங்கும்? தாழ்மை உள்ள பாத்திரத்திலே. அல்லேலூயா. மனத்தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபையை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ அவரு எதிர்த்து நிற்கிறார். அப்போ தேவ மக்களே, நாம் கண்டிப்பாக மனத்தாழ்மை மெயின்டைன் பண்ணணும். நப்தலி தேவனுடைய தயவினால் திருப்தியாய் இருப்பான்னு சொன்னா, நானும் தேவனுடைய தயவினால் திருப்தியாய் இருப்பேன் என்று சொன்னா, காலைதோறும் அவரை நோக்கி பார்க்கிறது என் வாழ்க்கையை எப்பொழுதும் மனத்தாழ்மையோடு மெயின்டைன் பண்ணி கொள்வது. அல்லேலூயா. அன்பர்களே, எதிலும் பெருமை கொள்ளாதீங்க. அந்த பெருமை அது ஆண்டவரே நம்மளுக்கு எதிரியா நிறுத்துதுன்னா எவ்வளவு பயங்கரம்னு நீங்க யோசித்துக்கிடுங்க. அவரே சத்ருவா மாறிச்சார்னா அப்புறம் யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? ஆனபடினால கையில பணம் வந்த உடனே, வேலை கிடைச்ச உடனே, ஒரு நல்ல காரியம் உங்க கையிலால நடந்த உடனே பெருமைப்பட்டுறக்கூடாது. வார்த்தைகளில் பெருமை வரக்கூடாது. அந்த வார்த்தையில் பெருமை வருதுன்னா சிந்தனையில இருந்து தானே அது வருது. மனசையே தாழ்மையா வச்சுக்கிடணும். அல்லேலூயா. எல்லாரும் இதை பார்த்துக்குங்க. எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ தெரிஞ்சாலும் சில சமயம் சிலருடைய வார்த்தையில் பெருமை வருது, சிலருடைய நடக்கையில் பெருமை வருது, பார்வையிலே கர்வம் இருக்கிறது. இதெல்லாம் மாறணும். இது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ஏன்னா நம்ம பிழைத்திருப்பதும் திருப்தி அடைவதும் அவருடைய தயவினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுல உங்களுக்கு பெருமையா தோணுதோ அதை நீங்க உடனுக்குடன் அறிக்கை பண்ணணும். வாய் திறந்து ஆண்டவர்ட்ட ஒரு குழந்தைய போல அறிக்கை செய்யத்தான் விடுதலை வரும். மனசுக்குள்ள அமைக்க வச்சுட்டு சிந்தனையில மட்டும் வச்சிருந்தா விடுதலை வராது. சிந்தனைகளை சிலதை ஜபமா மாற்றினா தான் விடுதலை வரும். அல்லேலூயா. அதனால நமக்கு சிலது தோணும், எப்படின்னா நான் தான் வல்லவன் நல்லவன் அப்படின்னு தோணாது. நான் இதுல பரவாயில்ல அப்படித்தான் தோணும். புரியுதா? நான் இதுல பரவாயில்ல. இந்த பரவாயில்லன்னு உள்ளதான் எங்க கொண்டு போகுதுன்னா, மற்றவங்களை விட நான் கொஞ்சம் உயர்த்தி அந்த சிந்தனையை பிசாசு உருவாக்குறான், தந்திரக்காரன். அதுதான் பெருமையை உருவாக்குறதுக்கு அவன் எடுக்கிற முயற்சி. எடுத்த உடனே நீ தான் பெஸ்ட், நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டான். நான் பரவாயில்ல, அந்த விஷயத்துல நான் பரவாயில்ல, இந்த விஷயத்துல நான் பரவாயில்ல, இப்படி நான் பரவாயில்லன்னு அடுத்த ஸ்டேஜ் எங்க போயிடும்? நம்ம அறியாமலே இருதயம் கடினப்பட்டு ஒருவித பெருமைக்குள்ள கொண்டு போயிடும். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளே, சிந்தனையை குறித்து கவனியுங்கள். உங்க சிந்தனையில என்ன ஓடுதுன்னு அடிக்கடி நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். தாவீது அடிக்கடி தன் ஆத்துமாவோட பேசுவார். பார்த்தீங்களா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? யார்கிட்ட பேசுறாரு? அவர் ஆத்துமாவிட்ட தான் பேசுறார்.
ஏன்பா கிடந்து கலங்குறான்னு சொல்றார். அப்ப அந்த சிந்தனையின் கலக்கத்தை அவர் கண்ட்ரோல் பண்ண பார்க்கிறார் பாருங்க. சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணட்டா அது நம்மளை இழுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் கலக்கத்துக்கு நேராக இழுத்துட்டு போயிடும், பயத்துக்கு நேராக இழுத்துட்டு போயிடும், பெருமைக்கு நேராக இழுத்துட்டு போயிடும், எங்க கொண்டு போகணுன்னே தெரியாது. அதனால நம்ம மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எபிரேயர்ல சொல்லியிருக்கு, கசப்பான வேர் முளைத்தெழும்பி கிருபையை இழக்க பண்ணிவிடும். கசப்பான வேர்கள் உள்ளத்துல இருந்தா கிருபையை என்ன செஞ்சிருமா? இழக்க பண்ணிவிடும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம் அல்லவா? நல்லா செலவு பண்ணி காம்பவுண்டை கட்டி விட்டுட்டு பக்கத்தில் புளிய மரத்தை நட்டு விடுவார்கள். அது வளர்ந்து வேற போட்டு காம்பவுண்டே ஒரு நாள் என்ன செய்து போடும்? பெயர்த்து தள்ளி போடும். பிறகு காம்பவுண்டு உடஞ்சி விழும், பாதுகாப்பு போயிடும். இதுதான் ஆண்டவர் தருகிற கிருபை. அது ஒரு மதில் போன்றது தானே, நம்மை பாதுகாக்கிற கிருபை. அந்த கிருபையை தன்னுடைய வேறால பெயர்த்து தள்ளக்கூடியது தான் கசப்பு. கசப்பு கசப்பு. ஆமேன். பிட்டர்னஸ், அந்த ரூட்டு நமக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த வேர் பயங்கர ஆபத்தான ஒரு வேர். கசப்பு தான் பகைக்கு ஆரம்பம். கசப்பு தான் வெறித்தனம், வைராக்கியம், சண்டை எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் எதுதான்? ஒரு கசப்பு. ஒரு ஆள் மேலே வரக்கூடிய ஒரு மனக்கசப்பு. அந்த மனக்கசப்புக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுகள் தான் இந்த பகை, சண்டை, அடிதடி, கொலைபாதகம் எல்லாம் வருது. பகை என்பது தான் அந்த வேர். கசப்பு, கசப்பு என்பது தான் அந்த வேர். அந்த வேறு நமக்குள்ள இருக்க விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். காலைதோறும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற ஜப வாழ்க்கை, அடுத்து மனத்தாழ்மை, அடுத்து என்ன வேணும் சொல்லுங்களேன்? என்ன வேணும்? தோத்துறோம். உங்கள்கிட்ட கொஸ்டினே கேட்காம நான் பாட்டுக்கு அடிச்சு போயிட்டு இருந்தேன்னா தான் எனக்கு நல்லது போல இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் கொஞ்சம் உள்ள வந்துதான்னு செக் பண்ணதுக்கு தான் இடையிட இப்படி பண்றது. முதல்ல என்ன சொன்னோம்? ஆமா, காலைதோறும் ஜெபம். ரெண்டாவது மனத்தாழ்மை. மூன்றாவது கசப்பில்லாத இருதயம். கசப்பு உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தயவுசெய்து காரியங்களை உள்ள எடுங்க. இந்த காதில் கேட்டால் அந்த காதில் தயவுசெய்து விட்டுறாதீங்க. பிசாசு அதுக்கு தான் ஃபுல்லாகவே முயற்சி பண்ணிகிட்டு இருப்பான். எந்த கூட்டத்திலையும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறது எதுக்கு? உள்ள போட வேண்டிய விதையை சரியா போடுறதுக்கு தான் அவர் பிரயாசப்பட்டு இருக்கார். இயேசு உலாவி கொண்டிருப்பது எதற்கு? சரியாக விதைக்கிறதுக்கு தான் அவர் பிரயாசப்படுறார். நம்ம எந்த சைடுக்கு இடம் கொடுக்கிறோம்? நம்மளும் விதைக்கப்படத்தக்கதாய் உள்ளங்களை திறந்து வைப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கசப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. யார் வாழ்க்கையில காலங்கள் மாறினாலும் கசப்பு மட்டும் மாறாம இருக்குதா? வருஷங்கள் கடந்தாலும் கசப்பு மட்டும் மாறாம இருக்கிறதா? அன்னைக்கு இருந்த நிலைமையிலேருந்து உங்களை எவ்வளவோ தூக்கி உயர்த்தி வச்சிருக்கிறார். எந்த மனுஷன் உங்களுக்கு தீமை செய்தானோ அவனுக்கெல்லாம் மேலே உங்களை கொண்டு வந்தாச்சு. ஆனாலும் அவன் மேலே கசப்பு இன்னைக்கும் போகல. எதுக்கு கசந்து கொண்டு இருக்கிறீங்க? ஒரு காரணம் இல்லாமல், நியாயம் இல்லாமல் கூட கசப்பு என்பது ஒட்டி கொண்டே இருக்கு. இது கசப்பான வேர். அது முளைத்தெழும்பினால் கிருபையை நஷ்டப்படுத்தும். அல்லேலூயா. கிருபை என்கிற காம்பவுண்டு விழுந்துச்சுன்னா பாதுகாவல் இல்லை. தேவனுடைய தயவு தான் நம்மை பாதுகாத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நம்ம திருப்தி அடையணும். தேவனுடைய தயவினால் திருப்தி அடையணும். அதுக்கு இந்த காரியங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் எந்த பகுதியில் இன்னும் இறங்கவில்லையோ எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதம் இறங்கட்டும். எதிர்பாருங்கள். கர்த்தருடைய தயவு இருக்கும் பொழுது நிச்சயமா அடுத்தது இது நடக்கும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறதுல எதை இன்னும் சுதந்திரிக்கல, எதை இன்னும் பாழா கிடக்குது. உங்க வாழ்வின் எல்லையில் சில பகுதி நீங்க இதுவரை அதுக்காக ஜெபிக்கவே இல்லை, இதுவரை அதை பற்றி சிந்திக்கவே இல்லை, அதுக்காக ஒரு முயற்சி கூட இதுவரை எடுக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு அதை வச்சிருக்கிறார். எது உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தணும். நீங்க ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும். ஆண்டவரே, இந்த வருஷம் நான் என்ன செய்யணும்? அப்பா, இந்த வருஷம் நான் குடும்ப வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? என் தொழிலில், வேலையில் என்ன பண்ணணும்? உங்களுக்கு நான் சேர்க்கக்கூடிய ஊழியத்தில் நான் என்ன செய்யணும்? என் தனி வாழ்க்கையின் காரியத்தில் என்ன செய்யணும்? எனக்கு எதை சுதந்திரிக்கிறதுக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க? நப்தலிக்கு சொல்லியாச்சு,
மேற்கையும் தெற்கையும் சுதந்தரிப்பாய். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த திசையில் வச்சிருக்கார், எதை வச்சிருக்கிறார், அது தயவு செய்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர்ட்ட கேட்டா கண்டிப்பா அவர் அதை வெளிப்படுத்துவார் பாருங்க. அதனால அந்த ஏரியா பாழாவே கிடக்குது. உங்களுக்கு சிலருக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில இடத்துல டெவலப்மெண்ட் இல்லாத இடத்துலையும் சில சொத்துக்கள் கிடைக்கும். அது அங்கே போட்டிருப்போம், கண்டுக்கிடவே மாட்டோம். பாழா கிடக்கும், முள்ளுக்காடாக கிடக்கும். ஆனால் என்னைக்கா ஒரு நாள் அதை போய் எடுத்து பண்படுத்தி சீர்படுத்தி பண்ணினா அதிலிருந்தும் ஒரு நல்ல விளைச்சல் கிடைக்கும், வாய்ப்புண்டு. ஆனால் அதை கண்டுக்கிடலை, அது சுதந்திரிக்கலை. அப்படி உங்கள் வாழ்க்கையில் விசுவாச என்கிற இடத்துல எதை சுதந்திரிக்காமல் இருக்கு, பரிசுத்தம் என்கிற இடத்துல எதை சுதந்திரிக்காமல் இருக்கு, தேவ அன்பின் ஜீவியம் என்கிற பகுதியில் எதை இன்னும் சுதந்திரிக்காமல் இருக்கு, அல்லது ஆத்துமாதாயம் என்கிற பகுதி எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்காரோ அதில் எதை உங்களுக்கு குறிப்பாக இந்த வருஷத்தில் சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கார், அதை பற்றி யோசிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு தந்த அபிஷேகத்திலே ஆவியின் வரங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். சில வரங்கள் உங்களிடத்திலிருந்து வேலை செய்து அந்த சொத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, பலன் வருது. ஆனா ஒன்றெண்டு ஆவிக்குரிய வரங்கள் ஏற்கனவே ஆண்டவர் அபிஷேகித்த பொழுதே உள்ள வச்சிட்டாரு. ஆனா அது சுதந்திரிக்கப்படாத நிலமாய் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வருஷத்தில் அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்களுக்காக நினைத்திருக்கிறார். நீங்களும் அதை கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். அந்த நிலத்திலிருந்தும் புதிய ஊற்று புறப்படும், அந்த நிலத்திலிருந்தும் புதிய விளைச்சல் கடந்து வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்விலே செய்வார். உங்கள் வாழ்வின் எல்லை எங்கும் ஆசீர்வதிப்பார், சுதந்திரிக்க செய்வார். ஆமென். இரண்டாவது காரியத்துக்குள்ள போகலாம். அப்போ முதலாவது நாம் தியானித்தது தேவ தயவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று திருப்தி அடைந்த நப்தலி மக்கள். இரண்டாவது ஆதியாகம புஸ்தகம் 49 அதிகாரம் 21 வசனம். ஆதியாகமம் 49 21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். இது தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம். தகப்பனாகிய யாக்கோபு பிள்ளைகளை ஆசீர்வதித்த அந்த பகுதி தான் இந்த 49 அதிகாரம். தலைவனாகிய மோசே தன் கோத்திரங்களை ஆசீர்வதித்தது உபாகமம் 33. அப்போ தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இவனுக்கு சொல்லப்பட்டது விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். இந்த வசனத்துக்கு 2 அர்த்தங்கள், அதனுடைய மூல பாஷை விளக்கங்களை பார்க்கும் பொழுது 2 அர்த்தங்கள் வருகிறது. ஒன்று என்னவென்று சொன்னால், நப்தலி இஸ் அ ஹைன் லெட் லூஸ் விச் ஈல்ஸ் லவ்லி ஃபான்ஸ். அவன் ஒரு ஹைண்ட் என்றால் பெண்மான், அவன் விடுதலையாக்கப்பட்டு, ஃபான்ஸ் என்றால் மான் குட்டிகள், குட்டிகளை டெலிவரி பண்ணுகிறான் அல்லது பெற்றெடுக்கிறான். அப்போ டெலிவரி, அந்த விடுதலையை அது சொல்லுகிறது. இவன் ஒரு பெண்மான், இவன் விடுதலை பெற்ற பெண்மான். இதுவரைக்கும் கர்ப்பிணியான பெண்மானாக இருந்தான். இப்பொழுது அவனோ அந்த சுமக்கின்ற, அந்த குட்டியை சுமக்கின்றதிலிருந்து விடுதலை, டெலிவரி ஆகிவிட்டது. அவன் விடுதலை பெற்ற பெண்மான். ஸ்தோத்திரம். அதே வேளையில் அடுத்த அர்த்தமாக அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்பமான வசனங்களை வசனிப்பான். மான்குட்டிகளுக்கு பதிலாக வார்த்தைகளை இங்கே எடுத்து சொல்லி இருக்கிறது. வசனங்கள், இன்பமான வசனங்கள். எப்படி மான் தன்னுடைய குட்டிகளை சுமந்து பிரசவித்து பெற்றெடுக்கிறதோ அதே போல நல்ல இன்பமான வார்த்தைகளை நாம் சிந்தனையிலே கற்பந்தரித்து உற்பத்தியாக்கி பிறப்பிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ இந்த 2 அர்த்தங்களும் நமக்கு தேவையானவைகள். முதல்ல உள்ள காரியம், he will deliver good yields. நல்ல காரியங்களை அவன் டெலிவர் பண்ணுவான். அவனுக்கு விடுதலை வந்துருச்சு. இனி அந்த தேவ பிள்ளை இடத்திலிருந்து நல்ல காரியங்கள் புறப்படும், நல்ல காரியங்கள் புறப்படும். ரெண்டாவது, குறிப்பாக அவனுக்கு விடுதலை வந்துருச்சு. இனி அவன் வாயிலிருந்து வார்த்தைகள், இன்பமான வார்த்தைகள், அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் புறப்படும். அல்லேலூயா. இந்த காரியம் நப்தலிக்கு ஆண்டவர் தகப்பன் மூலம் கொடுத்த
ஆசீர்வாதம் இதுவும் பரம தகப்பன் நமக்கும் அருள வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இதை குறித்து நம்ம பார்ப்போம். சில கட்டுகள், சில பாரம் சுமக்கிற அனுபவங்கள் இருக்கிறது. இது நல்ல காரியத்துக்காக வந்த பாரங்கள், நல்ல காரியத்துக்காக நாம சுமக்கின்ற கஷ்டங்கள். அதுக்கு ஒரு டெலிவரி டைம் உண்டு. பிள்ளை பெற்றெடுக்க 10 மாதம். 10 மாதம் அந்த சகோதரி அதை சுமக்கும் பொழுது அவளுக்கு நிறைய வேதனைகள் இருக்கும், பாரங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதில் ஒரு நம்பிக்கை இருக்கு, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு. அதனால அந்த கஷ்டத்தை அவங்க பொறுத்து சகித்து அவங்க டெலிவரி டைம் வரைக்கும் அதை எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. விடுதலை பெற்ற பெண்மான், டெலிவரி ஆன ஒரு சகோதரி என்று சொல்லும் பொழுது என்ன சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் பாடுபட்டது ஒரு நன்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக. அன்பர்களே, நமக்கு நன்றாக தெரியும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. ஒரு நன்மையை பெற்றெடுப்பதற்காக சில தீமைகளை நாம் சுமந்து கொண்டு வருகிறோம், சில கஷ்டங்களை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். கடைசியில் அது என்ன வருது? நன்மையாக தான் ப்ராடக்ட் வரும். ஒரு நல்ல ப்ராடக்ட் வரப்போகுது நம்ம கிட்ட இருந்து. அதுக்காக கர்த்தர் அந்த பெண்மானை போல சுமக்க வைக்கிறார். சுமந்து தெரிவது பல கஷ்டங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள், நல்ல ஈவுகளை கர்த்தர் உங்களிடத்திலிருந்தே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. நப்தலிகளே, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். விசுவாசத்தை உள்ள எடுக்கிறீங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் ருசித்து உள்ள எடுக்கணும். இது ஏன் வார்த்தை இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தைகள். ஆமென். வேத வசனங்கள். இந்த வசனத்தை எவ்வளவு ருசிகரமாக உள்ள எடுக்கிறோமோ அது ஜீரணமாகும். ருசிக்காம கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி திணிக்கிறது வாந்தி எடுத்துரும். ஆனால் மக்கள் விரும்பி சாப்பிட்றது ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் என்ன செஞ்சுக்கிடும்? ஒத்துக்கிடும். அதே மாதிரி வசனத்தை ரிசீவ் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம யோசேப்பு வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவரும் பல உபத்திரவங்களை கஷ்டங்களை அனுபவிச்சார். கடைசியில் எகிப்துக்கே அவர் பெரிய ஒரு ராஜாவு போல மாறிவிட்டார். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்த ஞானம், அவர்கிட்ட வந்த நிர்வாக திறன், அது அந்த எகிப்து நாட்டையும் தன் சொந்த குடும்பமாகிய இஸ்ரவேலரையும் பிற நாடுகளையும் போஷித்தது, ஆசீர்வதித்தது. அல்லேலூயா. அதுக்கு அவர் அந்த பிரசவ காலம்தான் பயங்கர கஷ்டம். குண்டில் தூக்கி போட்டது தொடங்கி அப்புறம் சிறைச்சாலைக்கு போனது என்ன பயங்கரம் பார்த்தீங்களா? அப்போ அந்த கற்பிணியான காலம் ரொம்ப கஷ்டம். கடைசியிலே பிரசவிக்கப்பட்டது ஒரு நேரத்தில். திடீர்னு பார்வோன் கூப்பிடுறான், அவனை கொண்டு வாங்க ஜெயிலில் இருந்து. பைபிள் சொல்லுது, அவனை தீவிரமாய் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. டெலிவரி டக்குன்னு நடந்தது. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஆயத்தமாகிறதுக்கு அந்த பாடுபட்டு அவ்வளவு கஷ்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம். கடைசியிலே பெரிய ஒரு நல்ல காரியம் புறப்பட்டது. அல்லேலூயா. உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு நல்ல காரியம் செய்வதற்கு, உங்கள் வேலையில் ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வருவதற்கு, கர்த்தருடைய ஊழியத்திலே நல்ல நல்ல காரியங்களை செய்வதற்கு, இந்த சமுதாயத்துக்கு, இந்த தேசத்துக்கு உங்கள்கிட்ட வெளிப்படக்கூடிய சில நல்ல காரியங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு தான் அதை போட்டு உங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கு அவரும் பாடாப்படுறாரு. நம்மளும் கொஞ்சம் பாடு சகிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதனால கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள், எந்த கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. ஆவியானவர்கிட்டயே பேசணும். அவர் தான் அந்த வேலையை செய்கிறவர். அவர்கிட்டயே பேசி 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 அவரோட இருங்க. அவர் நல்லா உருவாக்கி உங்கள்கிட்ட அந்த ப்ராடக்டை வெளியே கொண்டு வந்துடுவார். ஒரு அல்லேலூயா. அடுத்தது வார்த்தைகளை பற்றியும் சொல்லியிருந்த இல்லையா? அப்போ நல்ல வார்த்தைகளை நம்மிடத்திலிருந்து பிறப்பிக்கும்படி இன்பமான வசனங்களை வசனிப்பான். அதுக்கும் இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குது. சும்மா எல்லாரும் நாவிலையும் இன்பமான வசனம் வராது. அவங்க சுயம்தான் வரும். சுயத்துக்குள்ளே என்ன கிடக்குதோ அதுதான் வார்த்தையில் வரும். பானையில் இருக்கிறதான அகப்பையில் வரும். ஆனால் அந்த பானைக்குள்ளே இருக்கிறத கர்த்தர் உருமாற்றுகிறார், சரியா அதை பக்குவப்படுத்துகிறார்.
படுத்தி அதை இன்பமானதா வெளியே கொண்டு வர ட்ரை பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த விஷயத்திலும் அப்படித்தான். நெருக்கங்கள், பாரங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் நம்ம வாயின் வார்த்தையை அவர் கவனிக்கிறார். யோபு வாழ்க்கையில் அத்தனை நெருக்கம், அத்தனை உபத்திரவம், ஆனால் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தது அவன் வாயை தான். என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினான். அல்லேலூயா. அப்போ இந்த அவுட்கம், அந்த ப்ராடக்டை தான் அவர் பார்க்குறார். அவன் எப்படி பேசுகிறான், அவன் மனைவி எப்படி பேசினான், நீர் செத்து போவோன்னு பேசினான். அது இன்பமான வசனமா, நல்ல வசனமா? கிடையாது. உத்தரவுப்படாத அவ அப்படி பேசுறா, உத்தரவுப்பட்டவன் நிதானமா பேசினான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தர் உருவாக்குறார், அவனும் அதற்கு ஒப்பு கொடுக்கிறான், ஆண்டவரோட ஒத்துழைக்கிறான். கடைசியில் இன்பமான வார்த்தைகள் அது எல்லாருக்கும் வேண்டும் என்று பைபிள்ல எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. நூற்றாண்டு காலங்களாய், காலாகாலங்களாய் அநேகருக்கு பயன்படுகிற வார்த்தைகள் யோபு வாயிலிருந்து வந்துச்சு. அல்லேலூயா. இன்பமான வசனங்களை அவன் வசனிப்பான். அல்லேலூயா. இதை செய்ய விடாம பல கட்டுகள் இருக்கிறது. இந்த கட்டுகள் தான் முறுமுறுப்பின் வார்த்தைகளை வெளியே கொண்டு வருது. ஏன்னா விடுதலை பெறாதவன் என்னத்தை வெளிப்படுத்துவான்? அசுத்தத்தை தான் வெளிப்படுத்துவான். அந்த விடுதலை பெறும்பொழுது தான் ப்ராடக்ட் வெளியே வரும், மற்றபடி வேஸ்ட்டு தான் வெளியே வரும். அதனால அதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம வாயிலிருந்து சும்மா வீணானது வெளியே வரக்கூடாது. வீண் வார்த்தைகள், அதான் பைபிளில் கெட்ட வார்த்தைன்னு சொல்லியிருக்கு. யூஸ்லெஸ் வேர்ட்ஸ், கெட்ட வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தையும் இருக்கு. எல்லா வீண் வார்த்தைகளுக்கு நம்முடைய வாயை விலக்கி நம்ம சிந்தனையை முதல்ல சரி பண்ணணும். பிலிப்பியர் 4:8 சொல்லுகிறது, வாசித்திருவீங்களா? பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இவைகளை தான் சிந்திச்சுட்டு இருக்கணும். அதுதான் அந்த ப்ராசஸ் உருவாக்குறது. சிந்தனைக்குள்ள கெட்டதெல்லாம் நடமாட விடக்கூடாது. சிந்திக்க வேண்டியது நற்கீர்த்தி உள்ளவைகள், உண்மை உள்ளவைகள், புகழ்ச்சி உள்ளவைகள், இப்படிப்பட்ட சிந்தனைகளை தான் உள்ள ஓட விடணும். சரியா? வேற கண்டதையும் வளர விட்டோம்னா அப்புறம் அதுதான் வெளியே வரும். கெட்ட காரியங்களை வளர விடக்கூடாது. சிந்தனையிலிருந்து தான் பேச்சு வரும். பொதுவாக நம்ம கவனித்து பேசுவோம், ஆனால் ஒரு ஆத்திரத்தில் பேசும் பொழுது உள்ளே கிடக்கிறது வெளியே வந்துடும். அது ரொம்ப டேமேஜை உண்டாக்கிடும். ஒரு வேதனை வந்தோன்னு நடந்து கொள்கிற முறையை பார்த்தா உணர்ச்சியும் சேர்ந்து ஒரு மாதிரியெல்லாம் வெளியே வந்துடுது. ஏன்னா அது முதல்ல கவனிக்காதனால. முதல்ல கவனித்து கரெக்டாக உருவாக்குனா கரெக்டாக வெளியே வரும். அல்லேலூயா. நல்லது வெளியே வரும். சிந்தனையை கவனிக்க வேண்டும், அப்பொழுது நல்ல வார்த்தைகள் வரும். அல்லேலூயா. நம்ம வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்ம வார்த்தைகளெல்லாம் மறுரூபமாச்சுன்னா இந்த தேசமே சீக்கிரம் மறுரூபமாகிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு வசனத்தை கூட வாசித்து இன்னொரு இதையும் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போகலாம். சங்கீதம் 40:2-3. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. இவர் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் கட்டப்பட்டு கிடந்தார். கட்டப்பட்டு கிடந்த இவரை கர்த்தர் விடுவித்தார், தூக்கி எடுத்தார். அந்த உளையான சேற்றிலிருந்து, பாவ சேற்றிலிருந்து, அக்கிரமத்தின் பிடியிலிருந்து, அசுத்தத்தை செய்ததன் பிடியிலிருந்து, அருவருப்பான வாழ்க்கையிலிருந்து, அநீதி, அநியாயம், அக்கிரமம் செய்ததிலிருந்து கர்த்தர் இவரை தூக்கி எடுத்தார். எடுத்து இவரை உயர்த்தி கன்மலையின் மேல நிறுத்தினார். இப்ப இவர் வாயில என்ன வருதான்? புதுப்பாட்டு வருதான். அல்லேலூயா. புதுப்பாட்டு வருகிறது. அந்த வாயின் வார்த்தையினால அநேகர் கர்த்தரிடத்தில் வருகிறார்கள். அல்லேலூயா. அப்ப இவரே உளையான சேற்றுக்குள்ள கிடக்கும்போது இவர் பேசுற வார்த்தையும் அப்படிதான் இருந்திருக்கு. இவருக்கு என்ன வேதனை, கவலை, கோபம், வைராக்கியம் எல்லாமே வந்துட்டு இருக்கோம். ஆனா என்றைக்கு இயேசு கிறிஸ்து
ஒரு ஆத்துமாவை பாவச்சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து கன்மலையின் மேல் நிறுத்துகிறாரோ அதுக்கு பிறகு நம்ம வாயில என்ன வரும்? புது பாட்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாயில நல்ல சோத்திரம் வந்துகிட்டு இருக்கு? அதுவும் இது மாதிரி ஒரு அடையாளம் தான். சோத்திரமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருத்தணும்னா உங்க விடுதலையில சந்தேகம் இருக்கு, உங்க ரட்சிப்புல சந்தேகம் இருக்கு. ஏன்னா விடுவிக்கப்பட்ட ஆத்துமா அதனுடைய அந்த வெளிப்பாடு தான் துதி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பாட்டு எல்லாமே. அல்லேலூயா. விடுவிக்கப்படாத ஆத்துமாவுக்கு டெலிவரி வராதில்லை, அது கஷ்டப்படும், டெலிவரி ஆகாது. பிறகு சிசரியன் பண்ணி தான் எடுப்பார்கள். அப்படித்தான் சிலருக்கு சோத்திரம் எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டியிருக்கு. அடிக்கடி அல்லேலூயா சொல்லுங்க, பாடுங்க, வாய் தரங்க. சிசேரியன் ப்ராசஸ் தான் நடத்த வேண்டியிருக்கு. தானா டெலிவரி ஆக மாட்டேங்குது. சரிதானே நான் சொல்றது? புரிந்து கொள்ளுங்க. இங்க உள்ள இருந்து அதுக்கு பக்குவமா இருந்துன்னா கரெக்டா பட்டுன்னு என்ன செய்கிறோம்? வெளியே வந்துடும். அல்லேலூயா. நல்லா வரணும். ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்ட ஆத்துமா, கழுவப்பட்ட ஆத்துமா, கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிறுத்தப்பட்ட ஆத்துமா, அது என்றைக்கும் புது பாட்டை பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நப்தலியை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். அப்பொழுது பாராக் சபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின்செல்லும் 10,000 பேரோடே போனான். தெபோராளும் அவனோடே கூட போனாள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். அல்லேலூயா. அப்போ இவன் தேவ தயவினாலும் ஆசீர்வாதத்தினாலும் திருப்தியாக்கப்பட்டவன். இவன் விடுதலை பெற்று இன்பமான வசனங்களை வசனிக்கிறவன். மூன்றாவது, கானானியருக்கு எதிராக பாராக்கோடும் தெபோராவோடும் யுத்தத்துக்கு போய் உயிரை பணயம் வைத்து நின்று போராடி இஸ்ரவேலை மீட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த யாபீன் என்கிற கானானிய ராஜா தன்னுடைய தளபதிகளில் ஒருவனாகிய சிசரா என்பவனை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அனுப்பிவிட்டான். அவர்களுக்கு, அந்த கானானியருக்கு அந்த காலத்தில் ரொம்ப இருப்பு ரதங்கள் எல்லாம், நல்ல ஆயுதங்கள் எல்லாம் இருந்தன. ஒரு வல்லரசு போல இருந்தாங்க கானானியர் அந்த கூட்டங்களின் நடுவிலே. அப்போ அவங்களை எதிர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனால் கர்த்தர் தெபோராளை எழுப்பினார், அவள் பாராக்கை எழுப்பினாள். 2 பேருமாக சேர்ந்து அந்த யுத்தத்தை நடப்பிக்க ஆயத்தமானார்கள். அப்போ அவங்க இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் செய்தி அனுப்புனாங்க. ஆனால் அதில் முன்னணியில் நின்ன கோத்திரம் நப்தலி கோத்திரம், சபுலோன் கோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த நப்தலி அவனுக்கு அவன் திருப்தி அடைந்ததுக்கு பிரயோஜனம் உண்டு. அவனுடைய வாழ்வில் அவன் தேவ தயவையும் ஆசீர்வாதத்தையும் அவளை அனுபவித்ததுக்கு பிரயோஜனம் உண்டாயிற்று. அவன் விடுதலை பெற்று இன்பமான வசனங்களை வசனித்தானே, அதே போல அவனுக்கு இருந்த அந்த பலனை இந்த கானானியருக்கு எதிராகவும் அவன் பயன்படுத்தினான். அதனால தொடர் வெற்றி உண்டாயிற்று. அல்லேலூயா. ஷார்ட்டா சொல்றேன், கானானியர் என்பவர்களுக்கு ஒரு பிப்ளிக்கல் அந்த வேத விஷயங்கள்ல ஒரு அர்த்தம் என்னன்னா, உலக பொருளால் மற்றும் உலக பொருளுக்காக வாழ்பவர்கள். இதுதான் கானானியரை பற்றி உள்ள அந்த விளக்கம். கானானியர்கள் யார்? உலகப் பொருளால் வாழ்கிறவர்கள், உலக பொருளுக்காக வாழ்கிறவர்கள். இது ஆவிக்குரிய விஷயத்தில் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது.
கானானியர் உலகப் பொருள்களினால் பலங்கொண்டு அதில் சார்ந்து அதை வைத்து வாழ பழகினவர்கள். பணத்தை வைத்து, பொருளை வைத்து, ஆயுதத்தை வைத்து அப்படி வாழ்கிறவர்கள், உலகப் பொருளால் வாழ்கிறவர்கள். அது மட்டும் இல்லை, உலகப் பொருளுக்காக, பணம், பொருள், செல்வம், இதுக்காகவே அதுதான் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு. உலகப் பொருளுக்காக வாழ்பவர்கள். ஆனால் நாமோ பரத்தில் நமக்காக உருவாக்கப்படுகின்ற பொருட்களுக்காக, நன்மைகளுக்காக வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. அவைகளால் வாழ்கிறவர்கள், அவைகளுக்காக, பரலோக பொக்கிஷங்களுக்காக வாழ்கிறவர்கள். இதுதான் வித்தியாசம். அப்போ அவன் உலகத்தான், நம்ம உன்னதத்துக்குரியவர்கள். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் கானானியர்கள், நாம யாரு? இதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். இஸ்ரவேலர்கள் உன்னதமானுடைய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள். கானானியன் உலகத்தோடு கைகோர்த்து நிற்கக்கூடியவன். அல்லேலூயா. உலக பொருளினால் நிற்கக்கூடியவன், உலக பொருளுக்காக நிற்கக்கூடியவன். இன்னைக்கு அப்படித்தானே? உலகத்தார் என்று சொல்லுகிறவர்கள் உலக பொருளினால் வாழ்கிறார்கள், உலக பொருளுக்காக வாழ்கிறார்கள். கரெக்ட் தானே? ஆனால் நாமோ இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாமும் கானானியரை போல வாழ்ந்தால் வித்தியாசம் என்ன? நாம் உன்னதர் பரத்திலே நமக்கு உருவாக்கி தருகின்ற பொருட்களுக்காக, பொருட்களினாலே, என்ன நமக்கு சொல்லியிருக்கு, பரத்திலே உருவாக்கப்பட்டு ஜோதிகளின் பிதாவானவரிடத்திலிருந்து என்ன வருகிறது? இறங்கி வருகிறது. அல்லேலூயா. நமக்குள்ளது சும்மா மண்ணிலிருந்து வராது. எங்கிருந்து வரும்? பரத்திலிருந்து வரும். அல்லேலூயா. மண்ணிலிருந்து விளையக்கூடியதா இருந்தாலும் அது அங்கிருந்து தான் சாங்ஷன் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் கட்டளை இட்டா தான் இங்க நடக்கும். அது சூரியனை உதிக்க செய்தா தான் இங்க விளைச்சல் வரும். பனியை அனுப்பினா தான் இங்க கனியும். ஸ்தோத்திரம். அங்க உள்ள எஃபெக்ட் இல்லாம இங்க ஒன்றும் நடக்காது. அதை புரிந்தவர்கள் தான் நாம். அல்லேலூயா. ஏன் வாழ்க்கை? தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் தெரிந்து கொண்டார். என் கருவை அவருடைய கண்கள் கண்டது. என் எலும்புகளில் ஒன்றாகிலும் உருவாகிறதற்கு முன்னமே அவைகள் உருவேற்படும் நாட்களும் அவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். அல்லேலூயா. அன்னைக்கு அவர் என்னுடைய காலங்களை அளந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டார். ஜாதகம் எழுதுவாங்கல்ல, ஜாதகம். நமக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டாம், ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் அதுக்கு மிஞ்சினதெல்லாம் நமக்கு திட்டமிட்டு தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுவார், என் வீட்டின் காரியங்கள் தலைமுறைகளுக்காய் திட்டமிடப்படவில்லையோ. அல்லேலூயா. தேவ மக்களை, இதை விசுவாசிங்க. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. உலகத்தான போல ஒருபோதும் வாழக்கூடாது. உன்னதத்துக்குரியவர்கள். நம்ம பிளான் எல்லாம் அங்கதான் இருக்கு. உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்ம பாதுகாவல் அங்கதான் இருக்கு. முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வரவேண்டிய நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள். நன்மையான ஈவுகள்னா பூமிக்குரிய நன்மைகள் எடுத்துக்கிடுவோம். இது பூர்ணமான வரங்கள்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ரெண்டுமே பரத்திலே உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன பண்ணுகிறது? சொல்லுங்க, இறங்கி வருகிறது. அதனால தான் நாம வாழுகிறோம். அல்லேலூயா. உலகத்தில் பணம் இல்லாமல் வாழ முடியுமா? பொருட்கள் இல்லாமல் வாழ முடியுமா? சொத்து சுகம் இல்லாமல் வாழ முடியுமா? வேலை வாய்ப்பு இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. ஆனால் நமக்கும் அதெல்லாம் வருது. நமக்கு அங்கிருந்து வருது. அதான் வித்தியாசம். அல்லேலூயா. நமக்கு அங்கிருந்து வருது. அந்த பொருட்களால், அவர் சாங்ஷன் பண்ணினவைகளால், அவர் நமக்காக வைத்து குறித்த காலங்களில் தருகிறாரே. யெகோவா ஈரே, கருதி வைத்திருக்கிற தெய்வம் குறித்த வேளையில் காணச் செய்கிறார், வெளிப்படுத்துகிறார், தந்தருளுகிறார். அல்லேலூயா. இதை நல்லா உறுதிப்படுத்திக்கிடுங்க. அதான் விசுவாச வாழ்க்கைன்னு சொல்றது. மேலே நோக்கி பார்த்து வாழுகிற வாழ்க்கை. எதுக்கெடுத்தாலும் விசுவாசம், எதுக்கெடுத்தாலும் ஜெபம். அதான் உன்னதத்தை நோக்கின வாழ்க்கை. அல்லேலூயா. அடுத்தது, பரலோக பொக்கிஷங்களுக்காகவே வாழ்கிறோம். அவன் உலக பொருளால் வாழ்கிறான், உலக பொருளுக்காக வாழ்கிறான். நம்ம பரலோகத்தில் ஆண்டவர் சாங்ஷன் பண்ணி நமக்கு தரவைகளினால வாழ்கிறோம். ஆண்டவர் பரலோகத்தில் நமக்கு தரப்போகிற அழியாத பொக்கிஷங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் உண்மையாக ஆமைன்னு சொல்ல முடியும்? இந்த அழிந்து போகிற உலக பொருளுக்காக வாழ்ந்தோம்னா நமக்கும் கானானியனுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்போ இந்த ஓட்டம் ஓடுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால இன்னைக்கு சரியா கிளியர் பண்ணிக்கிடுங்க. உள்ளத்தில் ஏதாவது தவறான நோக்கங்களும் இதுகளும் இருக்குன்னா கிளியர் பண்ணுங்க.
கர்த்தர் தருவார். பூமிக்குரிய நன்மைகள் எனக்கானவைகள் அங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. எதை எப்ப இறக்கி விடணுமோ கரெக்டா இறக்கி விட்டுருவார். அல்லேலூயா. இப்படி இதில் தைரியம் வருதா? இன்னும் அவிசுவாசம் வருமா? இன்னும் கலக்கம் பயம் வருமா? வரவே கூடாது. ஆமென். இங்க இருந்து சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லு மட்டும் இல்லை, அந்த சமயம் வரும்போது தைரியமா நிக்கணும். அல்லேலூயா. அதுதான் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். நப்தலியின் ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. அவன் என்ன செய்தான்? இந்த குரூப்புகளை எதிர்த்து துரத்துறதில்ல, இவங்க தான் முன்னணியில் நின்றார்கள். ஆமென். அப்போ பண ஆசை, பொருளாசை, இந்த அழிந்து போகிற பொருட்கள் மேல் உள்ள ஆசை தான் கானானியர் அதுக்கு தான் அடையாளமா இருக்காக. அதை எதிர்த்து நப்தலி முன்னணியில் நின்றான். அல்லேலூயா. ஒரே பேர்ல சொன்னா உலக ஆசை, லௌகீக விருப்பங்கள், இதை எதிர்த்து இவன் நின்னான். இதுல முன்னணியில வந்து நின்னான். பொதுவாக யார் முன்னணியில நிப்பா உங்களுக்கு தெரியுமா? எந்த கோத்திரம் முன்னணியில வரும்? யூதா. யூதா கோத்திரம் தான் எப்பவுமே இதுல வருவான், ஃப்ரண்ட்ல வருவான். ஆனா இந்த யுத்தத்துக்கு யார் வந்து நிக்கிறா? நப்தலியும் செபுலோனும் வந்து நிக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆச்சரியம். அதனால பொருளாசையை ஜெயித்த தேவ மக்கள் அதான் நம்ம நப்தலி கூட்டத்தார். அல்லேலூயா. இது எல்லாருக்கும் வேணும். இந்த வருஷத்துல பொருளுக்கு பின்னால ஓடிராதீங்க, பணத்துக்கு பின்னால ஓடிராதீங்க. உலகத்தில் உள்ள எதையும் நாடி தேடி இது கிடைச்சிட்டுன்னா நான் நிற்பேன், அது கிடைச்சாலும் உன்னை நிற்க வைக்கிறது கர்த்தர், கர்த்தருடைய கிருபை என்பதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் தராத ஐஸ்வர்யத்தை போய் நாம கூட்டணும்னா அதனோட வேதனையும் கூடும்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்திலே அவர் வேதனையை கூட்டான். ரொம்ப வித்தியாசம் இருக்கு இதுகளுக்கு. அதனால நம்ம சொந்த பிரயாசம், சுயநலம், சுய ஆசை, சுய திட்டங்கள், படிப்பு விஷயத்திலும் சரி, வேலை விஷயத்திலும் சரி, கல்யாண விஷயத்திலும் சரி, வீடு கட்டுகிற விஷயத்திலும் சரி, எதிலேயுமே சொந்த திட்டத்துக்குள்ள போகாதீங்க. கர்த்தரிடத்திலே பேசுங்கள். அல்லேலூயா. அவர் பரத்துல நம்ம புத்தி கெட்டாத மேன்மைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை ஏற்ற டைம்ல சாங்ஷன் பண்ணுவாரு, ஏற்ற டைம்ல ரிலீஸ் பண்ணுவாரு. அது கரெக்டா வரும். அல்லேலூயா. இதுல ஒரு நல்ல விசுவாசத்தை எல்லாருக்கும் இன்றைக்கு தந்து விட மாட்டாரா என்றுதான் என்னுடைய ஆவி இன்னைக்கு துடித்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியானவரும் அதைத்தான் இங்க விரும்பிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது வந்துருச்சுன்னா வெற்றி மேல வெற்றி தான். அல்லேலூயா. நப்தலியை விட மகிமையான திருப்தி தான். அல்லேலூயா. அதனால அங்க எதிர்பார்ப்போம். அங்கிருந்து ஆண்டவர் எனக்கு எதை வச்சார்? பணம்னாலும் சரி, சொத்துனாலும் சரி, படிப்புனாலும் சரி, கல்யாணம்னாலும் சரி, வேலை வாய்ப்பு, எதுனாலும் அங்கிருந்து சாங்ஷன் ஆகுமா எனக்கு? அதைத்தான் நான் பெற்றுக்கொள்ளணும். அதுல தான் நான் நிற்கணும். அவர் வைக்காததுல நான் யாரையும் நின்னா அது மாயை, ஏமாத்திரும். வேண்டாம். அவர் கொடுக்கிற டைம் பார்த்து பிசாசு கொண்டு வந்துடுவான். நம்மளை வஞ்சிக்கிறது தான் நம்முடைய வேலை. நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். அந்த ஆண்டவர் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தரணும், அவர் வச்சிருப்பார். அதுக்கு இடையில இவங்க கொண்டு பாண்ட் எழுதி வாங்கி போடுவான். ஏமாந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது கர்த்தர் அவருக்கு சித்தமானதை, ஆசீர்வாதமானதை, மேன்மையானதை தந்தருளுவார். அல்லேலூயா. கல்வியிலும் அப்படிதான். ஆண்டவர் வச்சிருக்கிற வழி நமக்கு திறக்கணும். நமக்கு பல ஐடியாஸ் வரும். கர்த்தர் நோக்கி பேசிட்டே இருக்கணும். அந்த ஐடியாஸ் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். கரெக்டா கைட் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வர்றதை தடுக்கிறதும், அதுக்கு இடையில வேற மாயையான மாற்று காரியங்களை கொண்டு வந்து அதுல நம்மளை மாத்தி விடுறதும் பிசாசுனுடைய தந்திரங்கள். அதுல தான் ஞானமா நிக்கணும். அதுல தான் இந்த நப்தலி நின்னது மாதிரி உயிரை பணயம் வச்சு நின்னான்னு சொல்லி இருக்கு. உலகத்தின் ஆடம்பரங்கள், உலக பொருள் மேல இருக்கிற சுய விருப்பங்கள், இதுகளுக்கு எதிராக இன்னைக்கு போர் செய்யணும். அல்லேலூயா. சாதாரணமா எடுக்கக்கூடாது. சரி, இப்படிப்பட்ட காரியங்களை கவனித்துக் கொள்ளுங்க. உலக ஆவி, ஆசை, இச்சைகள், இவைகளுக்கு எதிராக, இந்த கானானியருக்கு எதிராக உயிரை கொடுத்து போராடினாங்களே, செத்தாலும் பரவாயில்ல என் ஜனத்தை காப்பாற்றணும்னு நின்னாங்களே, அதே மாதிரி இன்றைக்கு ஜெபிக்கிற மக்கள் ரட்சிப்புக்காக ஜெபிச்சா மட்டும் போதாது, மக்களுடைய பரிசுத்தமாகுதலுக்காகவும் அதிகமாக போராடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. நப்தலிகளே, உங்களை கர்த்தர் அதற்காக அழைக்கிறார்.
எங்க மக்கள் பாவத்துல சிக்கிறவங்க, பிசாசு பிடியில சிக்கிறவங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. டெலிவரன்ஸ்க்காக ஜோம் பண்ணுவோம். அதே வேளையில இந்த உலகத்தின் வஞ்சகப்பிடியில சிக்கி நல்லா வர்றவனும் வலிவி கீழே விழுறானே, அவனை காப்பாற்ற அதிகமா செபுலோன்களாக, நப்தலிகளாக நாம் களத்தில் நிற்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக ஆடம்பரங்களை வேண்டாம் என்று விட்டவர்கள் இதை வேறுபாடு நஷ்டப்படுத்தி உலகத்தோடு கை கொடுத்து உலகத்தானாய் மாறிக்கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் விடுதலை பெற கானானிய ஆவிகளிடத்திலிருந்து மக்கள் விடுதலை பெறுவதற்கு ஜெப வீரர்கள் இன்னும் ஊக்கமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் ஒரு வைராக்கியமாக நாம் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கானானிய ஆவி இன்னைக்கு சபையில ரொம்ப கிரியை செய்ய பார்க்கிறது. இந்த உலகத்தின் ஆவி ஆடம்பரத்தை கொண்டு வந்து, ஆசை இச்சைகளை கொண்டு வந்து பலரை வீழ்த்தி கொண்டிருக்கிறது. உலகத்தை நேசிக்காதீங்க, உலக பொருளை எஜமானா மாற்றாதீங்க. கர்த்தர் எஜமானா, உலக பொருள் உனக்கு எஜமானா. கர்த்தர் இயேசு எச்சரித்து பேசி இருக்கிறார். அதனால கவனியுங்கள், திருந்துங்கள். நீங்களும் திருந்தி மற்றவர்களும் திருந்த ஜோம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்னொரு யுத்தத்தில் இவங்க பேர் வருது, அதை 4வதாக சொல்லுவோம். என்னன்னா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34, 35. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாகிய இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானியரை பின் தொடர்ந்து போனார்கள். அல்லேலூயா. இது அடுத்த யுத்தம், கிதியோன் காலத்து யுத்தம். மீதியானியர் என்ற சத்துருக்கள் வந்து விளைச்சலை எடுத்துக்கொண்டு கொள்ளையடித்து கொண்டு போவார்கள். அதான் மீதியானியருடைய வேலை. இவர்களுடைய யுத்தம் வந்த பொழுது கிதியோன் எல்லா இடத்துக்கும் ஆள் அனுப்பினா, அதிலையும் நப்தலி மனுஷர் நின்றார்கள். அல்லேலூயா. மீதியானியர்களை துரத்தி அடித்ததில் இவர்களுக்கும் ஒரு பங்குண்டு. மீதியானியர் சொன்னா நமக்கு தெரியும். பிலேயாம் தீர்க்கதரிசியுடைய வஞ்சகமான ஆலோசனையினாலே இஸ்ரவேலர்களை வேசித்தனத்துக்கு கண்ணி வைத்து வலை விரித்து சிக்க வைத்து அவர்களை முறியடித்த பாலாக், அதுதான் அந்த மீதியானிய கூட்டம். தந்திரம் செய்கிறது, மாம்ச இச்சையை காட்டி மனுஷனுடைய வாழ்க்கை அழிக்கிறது தான் மீதியானிய ஆவி. மீதியானிய ஆவி கொள்ளையடிக்கிற ஆவி. எப்படி கொள்ளையடிக்குது? மெயினாக அது வஞ்சிக்கிறது. மாம்ச இச்சைய, சரீர பிரகாரமான இச்சைகள். ஆண்டவர் எதை நல்லொழுக்கம்னு வச்சிருக்காரோ அந்த நல்லொழுக்கத்தை கெடுத்து ஒழுக்கக்கேடான காரியங்களில் மனுஷனுக்கு ஆசையை உண்டாக்கி இச்சைகளை தூண்டி விட்டு அப்படி நடக்கும். இந்த உலகத்தில் அந்த ஆவி பயங்கரமாக கிரியை செய்கிறது. ஓரின சேர்க்க வரைக்கும் கொண்டு போயிடுச்சு அந்த ஆவி. மகா தாறுமாறுக்குள்ளே, மகா அருவறுப்பொழுகளிலே மனுஷனை கொண்டு போய் அடைத்து போட்டிருக்கிறது. சபையிலும் மோத பார்க்கிறது, தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் மோத பார்க்கிறது. ஒவ்வொரு தனி மனுஷனும் தனி மனுஷியும் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். எதை விட்டு விலகணுமோ அதை விட்டு விலகி ஆகணும். ஆகாத தொடர்புகள் அசுத்தத்தில் அருவருப்புகளில் கொண்டு சிக்க வைத்து விடும். பிறகு அதிலிருந்து உளையான சேற்றிலிருந்து எழும்போது பெரிய பாடு. அந்த உளையான சேற்றுக்குள் நீ போகாமல், குவிக் சாண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த என்னது ஒரு சதுப்பு நிலமா, அதுக்கு தமிழ் பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. குவிக் சாண்ட். அதில் கால் வச்சு அது இழுத்து 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 கீழே கொண்டு போயிடும். அதில் ஒருத்தன் கால் மட்டும் மாட்டிடுச்சுன்னா காலை எடுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணாலும் அவன் அசைய அசைய அது திரும்ப திரும்ப கீழே இழுத்து இழுத்து கொண்டு போயிடும். அதுதான் அந்த புதை மணலாக என்ன சொல்லுவார்கள். சொல்லுங்க, சொன்னீங்க கேட்கல. புதைகுழியா? சரி சரி. அதுதான். அது வந்து மற்றதாவது முயற்சி பண்ணால் கால் எடுத்து வச்சா அடுத்த ஸ்டெப்புக்கு வைக்க முடியும். அப்படி இப்படி கொஞ்சமாக தப்பலாம். இந்த சேற்றில் விழுந்தா முயற்சி பண்ண இன்னும் இழுத்துட்டு போயிடும்.
இதுதான் இந்த மாதிரிப்பட்ட மாம்ச இச்சையினுடைய அருவருப்புகளுடைய பரிதாபம். அவ்வளவு ஸ்ட்ராங்காக இழுக்கும். ஏன்னா இந்த மாம்சத்துக்கு அதில் ஒரு அட்ராக்ஷன் எப்பொழுதும் உண்டு. யாருடைய மாம்சத்துக்கும் அது இருக்கும் கொஞ்சம். அதை நல்லா பயன்படுத்தி இழுக்க ஆரம்பிச்சிருவான். பிறகு காலை கொண்டு விட்டாச்சுன்னா தப்பி வருவது கஷ்டம். அதனால் வாலிபர்களே, பெரியவர்களே, எல்லாருக்கும் எச்சரிப்பு. இந்த மாதிரிப்பட்ட எதிர்பாலர் விஷயங்கள், சொந்த பாலரானாலும் சொந்த பாலினம் ஆனாலும் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு. சும்மா சரீரத்தை தொட்டு பழகிற வேலைகள் எல்லாம் வச்சிருக்கக்கூடாது. அந்த அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்து, அவங்களுடைய ப்ரைவேட் லைஃப், தனி வாழ்க்கையை குறித்த பேச்சுகளுக்குள்ளே போகக்கூடாது. அதெல்லாம் தான் இதனுடைய ஆரம்பங்கள். ஒரு காரியத்தில் வேலை விஷயமா பேசுகிறாங்களா, வேலை விஷயத்தோடு பேசி நிறுத்திக்கிடுவோம். அல்லது கல்வி விஷயமா பேசுகிறாங்களா, அதோட பேசி நிறுத்திக்கிடுவோம். அந்த எல்லையை தாண்டி அப்படியே ஆரம்பிப்பா. அவங்க முகம் ரொம்ப வாடி இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அப்படி சூழ்ச்சி செய்யலாம். நம்ம உடனே எங்கள் அப்பா அம்மா விசாரிக்கிறத விட இவங்க நல்லா விசாரிக்காங்களேன்னு அப்படி வஞ்சிக்கப்பட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீதியானி ஆவி எப்படி வஞ்சிக்கும்னே தெரியாது. சிலர் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படி ஆரம்பிப்பாங்க. உடனே அங்கே மயங்கி விழுந்துருவாங்க சிலர். அப்போ சிலர் உங்கள் வஸ்திரத்தை பற்றி ரொம்ப பாராட்டுவார்கள், உங்கள் ஹேர் ஸ்டைலை பாராட்டுவார்கள். ஏதோ ஒன்று அது மீதியானிய ஆவி என்பதை நீங்கள் உடனே புரிஞ்சுக்கிடணும். அதில் டக்குன்னு ஒரு கட் பண்ணிட்டு அங்கே போயிடணும். அதை விட்டால் இன்னைக்கு ஒரு வார்த்தை வரும், நாளைக்கு ஒரு வாக்கியம் வரும், அடுத்த நாள் கொஞ்சம் கதை வரும், கடைசியில் அகப்பாடு நீங்கள் சிக்கி கொள்ளுவீங்க. அதனால் இந்த மாதிரிப்பட்ட உறவுகள் நமக்கு வேண்டாம். நம்மை விசாரிப்பதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு பெற்றோர் ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய உடன்பிறப்புகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். விசுவாச மக்களை தந்திருக்கிறார். சபை ஊழியர்களை தந்திருக்கிறார். இந்த லவ் அண்ட் கேர் நமக்கு போதும். அல்லேலூயா. இந்த அன்பிலும் விசாரிப்பிலும் திருப்தி அடையுங்கள். அவங்க என்ன விசாரிக்கல, இவங்க என்ன அன்பு கூறல, இப்படி நினச்சிட்டு எங்கேயா போய் குழியில் விழுந்துடாதீங்க. தயவு செய்து அப்படி வலையில் சிக்கினவங்களும் விடுதலை பெறுவதற்கு, வேடனுடைய கண்ணியில் சிக்கினவர்கள் குருவியின் அந்த வேடனுடைய கையில் அகப்பட்ட குருவி தப்பித்தது போல தப்பித்துக்கொள்ள வகை தேடுங்கள். அல்லேலூயா. மனசை பறிகொடுக்காதீங்க. மனசை பறிகொடுத்தா கடைசியில் சரீரத்தை பறிகொடுக்கிற பரிதாபங்கள் நேரிடுகிறது. இன்றைக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அன்னைக்கு மாறி போச்சு. கெட்டு போறதுக்கு வழி விசாலமா அன்னைக்கு திறந்து கிடக்குது. ஜீவனுக்கு போகிற வழியோ இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுகிறவர்களே சிலர். அல்லேலூயா. அந்த சிலரில் ஒரு நபராய் நாமும் இருப்போம். அல்லேலூயா. நப்தலி கூட்டத்தாராய் இருப்போம். கானானி ஆவிகளை எதிர்த்து நிற்கிறவர்களாய், மீதியானி ஆவிகளை, இந்த மாம்ச இச்சையின் ஆவிகள் இன்னைக்கு சோசியல் மீடியாஸ் நல்ல கையடக்கமாக வந்துட்டதுனால யாருக்கும் கெட்டு போகிறதுக்கு வழி திறந்து கிடக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கு. எல்லாரும் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் போவோம், கொஞ்சம் இடம் கொடுப்போம்னு சொன்னால் புதைகுழி. அது அந்த ஸ்தோத்திரம் குவிக் சேண்ட், அது இழுத்து கொண்டு போய்விடும், வெற்றி பெற முடியாது. அதனால இன்றைக்கு இந்த வருஷ ஆரம்பத்திலே விடுதலை பெற்றுக்கொள்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யோ. அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே தரித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும். தரித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும். ஆமென். அல்லேலூயா. நப்தலி தேவதயவினால் திருப்தியாக்கப்பட்டவன், தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டவன். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பவன். நப்தலி கானானியராகிய உலக ஆவிகளுக்கு விரோதமாய் போராடி ஜெயங்கண்டவன். நப்தலி மாம்ச இச்சைகளாகிய அந்த மீதியானிய ஆவிகளாகிய மாம்ச இச்சைகளுக்கு எதிராய் போராடி ஜெயம் பெற்றவன். கடைசியாக வாசியுங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரம் 13 வரைக்கும் வாசிங்க.
நாசரத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை அதிகமாய் பெற்றுக்கொண்ட மக்கள் நப்தலி மக்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யூதாவை சேர்ந்தவர், பெத்லகேமிலே பிறந்தவர். அவர் யூதேயாவுக்கு சொந்தக்காரர் அல்லது யூதா கோத்திரத்து மைந்தன். ஆனால் அவருடைய ஊழியம் அதிகமாக நடந்தது இந்த நப்தலியில் தான். நப்தலி, செபுலோன் போன்ற இடங்களில் இருக்கிற அந்த கலிலேயா வடக்கு பக்கம். அவருடைய எருசலேம் அல்லது பெத்லகேம் எல்லாம் தெற்கு பக்கம் இருக்குது, தென்னாட்டில் இருக்குது. ஆனால் அவருடைய ஊழியம் வரவேற்பு பெற்றது கலிலேயா பகுதிகள், குறிப்பாய் கப்பர்நகூம் பட்டணம். கப்பர்நகூம் பட்டணத்தை தான் தலைமை பட்டணமாக வைத்து அவருடைய ஊழியத்தை செய்தார். சீமோன் பேதுருடைய மாமியுடைய வீடு அங்கே இருந்தது. அதில் தான் அவர் போனால் தங்குவார். அதிகமான ஊழியங்களை செய்தது கப்பர்நகூம். அதனால தான் அவர் இடத்துல சொல்லுவார், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே என்று எச்சரிப்பார். ஏன்னா உங்ககிட்ட அவ்வளவு அதிசயங்கள் நடந்திருக்கிறது, அவ்வளவு வார்த்தைகள், என் வார்த்தையை நீ நேரடியாக கேட்டிருக்கிற, வேற எந்த பட்டணம் கேட்கல. அந்த ஏரியா இதுதான், நப்தலியுடைய பகுதி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நப்தலி திருப்தி அடைவான், நப்தலி ஆசீர்வதிக்கப்படுவான். விடுதலை பெற்ற பெண்மான், கானானியனை எதிர்த்தவன், மீதியானியனை எதிர்த்தவன்னா, கடைசியில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தப்போவே அதிகமான ஊழியத்தை செய்தது அவன் எல்லைக்குள்ளதான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறானே செபுலோன், இவனோட கூட கூட நிற்பான். அவன் எல்லையில் தான் நாசரேத்து இருக்கு, அங்கே தான் அவர் வளர்ந்தார். ஆனால் நாசரேத்துக்காரன் அவரை துரத்துனா அவங்களுக்கு தெரியும், அவரை ஏற்றுக்கொள்ளலை. நாசரேத்து போகும்போது ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் பக்கத்தில் இருந்த இந்த நப்தலி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கப்பர்நகூம் மற்றும் அந்த கலிலேயாவினுடைய அந்த பகுதிகள் அனைத்திலும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யூதேயாவிலே, எருசலேமிலே நாங்கள் தான் வெளிச்சத்தில் இருக்கிறோம்னு சொன்ன அத்தனை பேரும் இருளில் கிடந்தான். பிரதான ஆசாரியன் தொடங்கி வேத பாரகம் பரிசேயன் அத்தனை பேரும் எங்களுக்கு தான் வேதம் தெரியும், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அத்தனை பேரும் கடைசி வரை இருள் மாறவே இல்லை. ஆனால் இந்த பாவப்பட்ட மக்கள், இருளில் வாழ்ந்த மக்களுக்கு இயேசு அவங்கள நேசித்து அவங்க ஊர்லேயே வந்து அடிக்கடி தங்கியிருந்து நல்ல ஊழியத்தை செய்தாரு. இயேசுவின் ஊழியத்தை அதிகமாய் பெற்ற நப்தலி. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதமும் நமக்கு வரட்டும். இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாட்களும் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. என் வீட்டில் இயேசுடைய ஊழியம் நடக்கணும், என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இயேசுடைய ஊழியம் நடக்கணும். அதாவது நீங்கள் அங்கே ஊழியம் செய்யணும்னு உள்ளதை வச்சு இப்போ சொல்லலை. இந்த பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்குள்ள அவருடைய கிரியைகள் நடக்கணும். அதுதான் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்குள்ள என்ன நடக்கணும். இயேசுடைய ஊழியம் நான் இப்போ சொல்கிறது அதைத்தான் சொல்கிறேன். நீங்க இயேசுக்கா செய்கிற ஊழியத்தை சொல்லல, இயேசு உங்களுக்கா செய்கிற ஊழியத்தை சொல்றேன். அல்லேலூயா. இயேசுடைய ஊழியம் நடக்கணும், அது மிக முக்கியம். நம்ம சபையில் இயேசுடைய ஊழியம் நடக்கணும். நம்ம இயேசுக்கு ஊழியம் செய்வோம், அது வேற. ஆனா இயேசு இறங்கி வந்து ஊழியம் செய்யும் பொழுதுதான் சபை ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. அவர் தம்முடைய ஆவியினாலே கிரியை செய்யணும். அவர் நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே ஊழியம் செய்யணும். நம்ம குடும்பங்களுக்குள்ளே இயேசு ஊழியம் செய்யணும். நம்ம வீடுகளுக்குள்ளே ஊழியம் செய்யணும். நம்ம போற வர்ற இடமெல்லாம் நமக்குள்ளே அவர் ஊழியம் செய்து கொண்டே இருப்பார் என்றால், நாமும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டால் சொன்னது மாதிரி நமக்கும் பெரிய வெளிச்சம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக அதையும் விரும்புவோம். நப்தலிக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் பெரிய யூதாவுக்கெல்லாம் கிடைக்காத ஆசீர்வாதம், பெரிய எருசலேம் பட்டணத்துக்கெல்லாம் கிடைக்காத ஆசீர்வாதம். அவனுக்கு ஆண்டவர் இயேசுடைய ஊழியம் நிறைவாக கிடைச்சி திருப்தி அடைந்தான். அல்லேலூயா. எனக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ள டெய்லி நீங்க ஊழியம் செய்யணும், எனக்குள்ள ஏதோ சீர்திருத்தத்தை நீங்க பண்ணணும், சுபாவத்தை சீர்திருத்தணும் இல்லையா? அதான ஊழியம். இனி சீர்திருத்தம் மட்டும் இல்லை, மேன்மையை கொண்டு வருவார். இப்போ இருக்கிற நிலைமையிலும் இன்னும் நம்மளை என்ன பண்ணுவார்?
அப்கிரேட் பண்ணுவார், இன்னும் மேன்மையாக்குவார். அதெல்லாம் அவர் செய்ய முடியும். அவருக்கு அது எளிது. ஆனால் நம்ம இடம் கொடுக்கணும், நம்ம அர்ப்பணித்து கொடுக்கணும், ஆவியானவரோடு எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ அதிகமாக ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறோமோ அவ்வளவாய் அவருடைய ஊழியம் நமக்குள்ளே நடக்கும். நம்ம வீட்டில் எவ்வளவாய் ஜெபத்துக்கும் பாடலுக்கும் கர்த்தருடைய காரியத்துக்கு இடம் கொடுக்குறோமோ நம்ம வீட்டுக்குள்ளே இயேசுடைய ஊழியம் நல்லா நடக்கும். நம்ம சபையில் எவ்வளவு இயேசுக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த ஊழியம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் முழங்கால் படியிட்டு கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார் என்ற பாடலை பாடி இன்றைக்கு கலிலேயா என்ற அந்த நப்தலியில் இருந்த ஊருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் என் உள்ளத்துக்குள்ள வரணும், என் வீட்டுக்குள்ள வரணும் என்கிற ஆசையோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. அந்த பாட்டை பாடுவோம். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், குருடர் செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு சுகமாக்கினார். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார், குருடர் செவிடர் முடவர் இயேசு சுகமாக்கினார். ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, இயேசுவுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, இயேசுவுக்கே. கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், அல்லேலூயா, இயேசுவுக்கே. கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி கலிலேயாவில் பாடிடுவோம், ஊழியம் செய்தது போல கரங்களை என் உள்ளத்துக்குள்ளே ஊழியம் செய்யுங்கப்பா. அல்லேலூயா, என் சரீரத்திலே இயேசுவுக்கே. ஊழியம் செய்யுங்கப்பா. கலிலேயா என் வீட்டிலே ஊழியம் செய்யுங்க. என் வாழ்வின் எல்லையெங்கிலும் எனக்காக ஊழியம் செய்யுங்க ஏசப்பா. அந்த வாஞ்சையோடு நோக்கத்தோடு பாடுவோம். எனக்கு எங்க குருடு இருக்குதுப்பா, கண்களை திறந்து விடுங்க. எங்க என் கை முடங்கி போய் கிடக்குது, அந்த கையை சுத்தமாக்குங்க. என் கால்கள் எங்கே முடங்கி இருக்கிறது, சுகமாக்குங்க. உமக்காக ஓட முடியாத கால்களை சுகமாக்குங்க, ஓட வைங்க. உங்களுக்காக கிரியை செய்யாத கைகளை உங்க ஊழியத்தினால இன்றைக்கு செயல்படுத்துங்க. உங்க வேதத்தின் அதிசயங்களை காண முடியாத கண்களை இன்றைக்கு உங்க ஊழியத்தினால திறந்து விட்டு உங்க அதிசயங்களை காண பண்ணுங்க. உங்க ஊழியம் எனக்கு வேணும் அப்பா. இயேசுவே, நப்தலிக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்பா. என் வீட்டுல வேணும் அப்பா, என் வாழ்க்கை முழுசும் வேணும் அப்பா. உங்க ஊழியத்துக்கு இடம் கொடுக்காம நாசரேத் ஊருக்காரனை போல எங்கே நான் துரத்தினேனோ, தடை செய்தேனோ, மன்னித்து விடுங்க, மன்னித்து விடுங்க, மன்னித்து விடுங்க. ஆமென். யூதாவிலே எருசலேமில் இருந்த பரிசேயர் கூட்டத்தை போல, வேதபாரகர் கூட்டத்தை போல, பிரதான ஆசாரியர் கூட்டத்தை போல எதிர்த்து பேசணுமோ, இடம் கொடுக்காம இருந்தோமோ, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஒரு விஷயம் எங்கள் மேல் இறங்கி ஒரு கிரியை நடப்பிக்கணுமே. எங்களுக்குள்ள ஒரு ஊழியம் செய்யணுமே அப்பா. எங்களுக்குள்ள ஒரு ஊழியம் நடப்பிக்கணுமே அப்பா. இன்றைக்கு இப்பொழுது 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 சில கிரியைகள் எங்களுக்குள்ள நடக்கணுமே அப்பா. எங்கள் உள்ளத்துக்குள்ள நடக்கணுமே அப்பா. Glory, 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 glory. எல்லாரும் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. அவர் உங்களுக்குள்ள ஊழியம் செய்வதற்கு இடம் கொடுங்க. இயேசுவின் ஊழியம் நடப்பதற்கு இடம் கொடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அந்நிய பாஷைகளை பெற்றவர்கள் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசும் பொழுது அது ஆண்டவர் கிரியை செய்வதற்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் 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 அந்நிய பாஷை பெறாதவர்களை நல்ல சோத்திரம் அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருங்க.
கொஞ்ச நேரம் சோத்திரம் அல்லேலூயா மட்டும் சொல்லுங்க. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. இன்னும் கொஞ்சம் விட்டு கொடு மகளே, விட்டு கொடு மகனே, இதயத்தை திறந்து கொடு மகனே, இதயத்தை திறந்து கொடு மகளே. உலபலபலபரப கபரப சிகல துனமதலப கதரப பௌதரப ஷிலபரபதரப ரிவி 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 கமனம ஷலபோரியா துரப சந்தலப. நல்ல 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 திறந்து கொடு, திறந்து கொடு. உன் அறை வீட்டில் எதை அடைத்து வைத்திருக்கிறாய்? இப்பொழுது இயேசு பிரவேசித்து ஊழியம் செய்யும்படி என் மகனே, என் மகளே, அதை திறந்து கொடு, திறந்து கொடு, திறந்து கொடு. அல்லேலூயா. சூலமித்திய போல கதவை திறக்க தயங்காத. கர்த்தர் வரும் பொழுது திறந்து கொடு. அவர் உனக்குள்ளே வந்து ஊழியம் செய்ய போகிறார். Glory, 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 glory. Hallelujah. வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் எஸ் 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 வாருமையா, வாருமையா. எந்த பகுதி அடைத்து கிடந்ததோ அதை இப்பொழுது திறந்து தருகிறோம். அந்த சுதந்திரிக்கப்படாத பகுதி இன்றைக்கு சுதந்திரிக்கப்படும்படியாய் நப்தலியை போல நாங்களும் தயவினால் திருப்தி அடையத்தக்கதாய், உங்க ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படத்தக்கதாய் ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. அல்லேலூயா. விடுதலை பெற வேண்டிய இடங்களில் விடுதலை பெற்று நன்மைகளை பிறப்பிக்கத்தக்கதாய், நல்ல வார்த்தைகளை வசனிக்கத்தக்கதாய் எங்க உள்ளத்துல ஊழியம் செய்யுங்க நாதா. எங்க சுபாவத்துக்கு ஊழியம் செய்யுங்க நாதா. எங்களை சீர்படுத்துங்கப்பா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அந்நிய பாஷை பேசுங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கொண்டே இருங்க, இடம் கொடுத்து கொண்டே இருங்க. இது ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம் அல்லவா? இடம் கொடு, இடம் கொடு, இடம் கொடு, திறந்து கொடு. ஆமீன், ஆமீன். கானானிய சக்திகளை மேற்கொள்ள புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய கிருபை, எல்லா உலக சிநேகங்களை, உலக ஆசை இச்சைகளை மேற்கொள்ளுகிற ஒரு புதிய அபிஷேகம் அன்னைக்கு நப்தலிக்கும் சபுலோனுக்கு கொடுத்த பிரத்யேக அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இறங்கட்டும். அந்த மீதியான சக்திகளை எதிர்த்த கிதியோனுடைய அபிஷேகம், கிதியோனுடைய அபிஷேகம், அவனோடு கூட நின்ன நப்தலிக்கு கொடுத்த அபிஷேகம் இன்றைக்கு இறங்கட்டப்பா. இந்த மாம்ச இச்சை ஒருவரையும் தொடக்கூடாதப்பா. நாங்கள் ஒருவரும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்று வைராக்கியம் எடுக்கத்தக்கதாக சோத்திரம், 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 சோத்திரம். முளையிலே கிள்ளி போடத்தக்கதாக, அதுக்கான வாசல்களை டப் என்று அடைத்து விடத்தக்கதாக கிருபை இறங்கட்டு, கிருபை இறங்கட்டு, கிருபை இறங்கட்டு, கிருபை இறங்கட்டு. உல பல 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 ப கபரபா துர பல பரபா ஷல பதுரபா விரி விரிவி கபரபா ஷல பதுரபா. மறுபடியும் கெஞ்சுகிறோம், எங்களுக்குள் ஊழியம் செய்யுங்க இயேசுவே, எங்களுக்குள் ஊழியம் செய்யுங்க இயேசுவே. இன்னும் எந்த இருள் பாக்கி இருக்கிறதோ அந்த இருளை மாற்றிவிடும் ஐயா. வெளிச்சம் தாரும் ஐயா. கண்களை திறந்துவிடும், கைகளை செயல்படுத்தும், கால்களை செயல்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாரும் ஒரு விசை கூட பலமாக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். Glory to God. Thank you Jesus. Wonderful Spirit of God. Glory. Hallelujah. எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனை நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வருஷத்தின் முதல் நாள் எங்களை திருப்தியாக்கும் விதமாய் நப்தலி எப்படி திருப்தியாக்குனீங்களோ அதே போல அதிலும் மேலாக எங்களை திருப்தியாக்குவதற்காக வசனங்களை தந்தபடியினால் ஸ்தோத்திரம் அப்பா. அதை எடுத்து சொல்ல கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எது நீங்கள் ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளே போகணும்னு நினைச்சீங்களோ அது கரெக்டாக அந்த உள்ளங்களுக்குள்ளே போனது என்று விசுவாசிக்கிறோம். அந்த உள்ளங்களில் விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை பிசாசு பொறுக்கி போடாதபடிக்கு என் கர்த்தாவே உமது கிருபை விளங்கட்டும். ஆவியானுடைய ஊழியம், இயேசுடைய ஊழியம் ஆவியானவர் மூலம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதை ஆண்டவர் சரியாய் முளைப்பித்து அது 30, 60, 100 பலன் கொடுப்பதற்கு உதவி செய்யும். திருப்தி வாழ்க்கை வாழ எல்லாருக்கும் கிருபை செய்யும் அப்பா. இந்த தியானித்தவைகள் ஒவ்வொன்றிலும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுவதற்கு வழி நடத்தும், ஆசீர்வதியும். இந்த ஊழியமும் மகிமையாய் வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.